Riser shirts and trousers. Supreme Mobiles in Deepavali super sales. Smartphone வாங்கினா ஸ்மார்ட் வாட்ச் ஃப்ரீ. பில்ரோத் ஹாஸ்பிடல் 4500 லியோ பட டிக்கெட்களை வழங்கியது. இந்த மாதிரி எனக்கு நடந்துருச்சு கான் டாலரேட். அதுதானங்க புள்ளி. அது ஏதாச்சும் ஒரு விஷயம் சொல்லுங்களேன். இப்போ நிக்சன் என்கிட்ட பேசினதுமே வந்து என்னை வந்து புள்ளி பண்ணி தான் பேசியிருக்கான். என்னை பற்றி பின்னாடி வந்து நிறைய விஷயங்கள் பேசுகிறாங்களே. எனக்கு மாயா ஐஷு பேசிட்டு இருந்தாங்க ஒரு இடத்துல. அவள் வந்து இதுவே பண்ணல, என்ன விளாட்றா, என்னை மாக் பண்ணுறது, ஒரு மாதிரி என்ன மாதிரி இது பண்ணுறது. ஸோ அது எல்லாமே புல்லிங்கில் தான் நான் வரும். நீங்கள் பார்த்துருக்கீங்களா? நீங்கள் பார்ப்பீங்களா? நான் பார்த்தேன். ஓகேவா. அண்டு நான் எமோஷ்னல் ஆனால் அது வந்து ட்ராமா, லைக் மெகா சீரியல் பண்ணுறாங்க, அவங்கெல்லாம் எமோஷ்னலாக தட் இஸ் என்ன புரியல. ஸோ இதெல்லாமே உள்ள நடந்துச்சு தானே. ஓகே, அழகான ஒரு சொகுசான வாழ்க்கையுள்ள உங்களால் அடாப்ட் பண்ணிக்க முடியலையா? அது ஜென்யூனா வந்தா பரவாயில்ல. புள்ளி பண்றாங்களே, அப்ப நீங்க சண்டை போட்டுருக்கணும். புள்ளி பண்றாங்கன்றது தெரிஞ்சு நான் வந்து என்னோட விதத்துல தான் நான் பேசினேன். என்ன இந்த மாதிரி பண்றது எனக்கு ஹர்ட் ஆகுது, இந்த மாதிரி பண்ணாதீங்க. என்னோட டாலரன்ஸ் லெவல்னு ஒன்று இருக்குல்ல. நான் வேணும்னே ஆச்சா போச்சான்னு கத்துறது வந்து அது எந்த இடத்துல கத்தணும் எந்த இடத்துல கத்தக்கூடாதுன்ற ஒரு பேசிக் ஒரு விஷயம் ஒன்று இருக்கு. எதுக்கு கத்தணும் எதுக்கு கத்தக்கூடாதுன்ற ஒரு விஷயமும் இருக்கு. எங்க வீட்டில் என்னை இப்படிதான் வளர்த்துருக்காங்க, என்னை இப்படிதான் பேச சொல்லியிருக்காங்க, இப்படிதான் பண்ணியிருக்காங்க. நான் எப்படி வளர்ந்துருக்கேனோ அதுக்கேற்ற மாதிரி தான் நான் உள்ள வந்து பிஹேவ் பண்ணுறேன். நான் அந்த மாதிரி இருந்தேன். நான் வாய்ஸே ரைஸ் பண்ணல, நான் இதுவே பண்ணலன்னா நோ. நான் ரைஸ் பண்ணியிருக்கேன். எங்கெங்கெல்லாம் என்னோட கருத்துக்கள் வைக்க முடியுமோ அங்கெங்கெல்லாம் நான் வச்சுருக்கேன். எனக்கு பர்சனலாக ஹர்ட் ஆனவங்ககிட்டையுமே வந்து நான் நாமினேட் பண்ணியுமே சொல்லியிருக்கேன். இதை விட பெருசாக யார் குத்தி சொல்லுவாங்கன்னு எனக்கு தெரியல. நான் நாமினேட் பண்ணி நான் சொல்லியிருக்கேன், எனக்கு ஹர்ட் ஆகுது நீங்கள் பண்ணுறது அப்படின்றத நான் நாமினேட் பண்ணியுமே சொல்லியிருக்கேன். அண்ட் அவங்க முன்னாடியுமே நான் சொல்லியிருக்கேன், நீங்கள் பேசுறது எனக்கு நெகட்டிவாக இருக்குது, நீங்கள் இந்த மாதிரி பேசாதீங்கன்னு நான் சொல்லியிருக்கேன். நீங்கள் ரொம்ப அசியூம்ஷன்லாம் பேசிட்டு இருக்கீங்க, உங்களுக்கு தெரியலன்னா கிளாரிஃபை பண்ணிட்டு பேசுங்க. நீங்களா அசியூம் பண்ணி நிறைய ஓவர் திங்க் பண்ணி நிறைய விஷயங்களை வெளில சொல்லாதீங்க, பேசாதீங்க. அது எனக்கு தான் அது வந்து பேக் ஃபயர் ஆகும், எனக்கு தான் அது கெட்ட பேர் ஆகும். எனக்கு அது தேவையில்லை. நான் ஒரு விஷயத்த பண்ணி நான் கெட்ட பேர் வாங்குறது வேற, பண்ணாமையே கெட்ட பேர் வாங்குறது வேற. ஐ டோன்ட் வாண்ட் தட். நிக்சன் இவங்க 2 பேர்கிட்ட மற்றவங்க வந்து பின்னாடி பேசினாங்க, அது எனக்கு தெரியல, என் காது கேட்கல, அதனால பின்னாடி பேசிட்டாங்க. அந்த ரெக்ரெட் தான் எனக்கு இருக்குன்னு நான் சொன்னால. என்னோட ஜாலி சைடை வந்து நான் காட்ட முடியலன்ற ஒரு ரெக்ரெட் தான் எனக்கு இருந்துச்சு. ஓகே. அண்ட் கடைசி ஒரு வாரமா பார்க்கும்போது எங்களுக்கு எப்படி தோணுதுன்னா, இது என்ன பிக் பாஸா இல்லை காதல் ஹவுஸான்னு தோணுது. ஆமாம், ஏன்னா அது அவங்க வந்து இண்டிவிஜுவலாக விளையாடுறேன் அண்ட் அது அவங்களோட பெர்ஸ்பெக்டிவ், அது அவங்களோட கேம். நீ ஏன் இவங்களுக்காக ஏன் போய் ஓட்டு போடுற, இவங்களுக்காக ஏன் நாமினேட் பண்ணாமல் இருக்க அப்படின்றத நம்ம கேட்க முடியாது. ஓகேவா. அவங்கள ஏன் நீ நாமினேட் பண்ணலன்னு கேட்க முடியாது. என்னை ஏன் நாமினேட் பண்ணன்னு வேணா கேட்கலாம், நீ ஏன் அவங்கள நாமினேட் பண்ண அப்படின்றது கேட்க முடியாது. அது அவங்களோட உரிமை, அது அவங்களோட கேம். ஓகேவா. அதுக்கெல்லாம் நம்ம கேட்கறது வேஸ்ட். அண்ட் அந்த ஜோடியா உட்காந்துருக்காங்க. எனக்கு என்னோட பெர்ஸ்பெக்டிவ், மணி அண்ட் ரவீனா வந்து ஸ்டார்டிங்ல இருந்தே அவங்க அப்படிதான் பண்ணிட்டு இருக்காங்க. பட் தென் ஐஷு அண்ட் நிக்சன் கம்பேரிட்டிவ்லி எனக்கு மணி அண்ட் ரவீனாவே பெட்டர்னு தோணுது. நிக்சன் அண்ட் ஐஷு பண்றது ரொம்ப ஃபேக்கா தெரியுது. கண்ணாடி கேஸ்லாமா எவ்ரிதிங். பட் அதுக்கான வாய்ப்பு இருக்கா? ஏன்னா பிக் பாஸ்க்குள்ள வந்து இந்த காதல்ன்றது ஒன்றும் புதுசு இல்லை, ஆல்ரெடி சில சீசன்ல பார்த்து தான். அதுக்கான வாய்ப்பு சந்தர்ப்ப சூழ்நிலை ஏற்பட்டுருமா? நீங்க ஒரு கண்டஸ்டண்டா உள்ள இருந்து எப்படி பாக்குறீங்க? ஐ டோன்ட் நோ, ஐ ஹேவன்ட் எக்ஸ்பீரியன்ஸ்ட் தட். உங்களுக்கு எனக்கு எந்த டிஸ்பென்ஸும் உள்ள இல்லை. மேபி மற்றவங்களெல்லாம் அப்ரோச் பண்ண மாதிரி என்னை யாரும் அப்ரோச் பண்ணல. மேபி இந்த விஷயம் வாட் இஃப் ஒருவேளை யாராச்சும் அப்ரோச் பண்றாங்க, எனக்கு உள்ள துணை இல்லாம இருக்கு, நிஷா நீ ஒரு துணையா இருக்கணும், இந்த மாதிரி சொன்னா வாட் வுட் பி ஒரு ரிப்ளைவா இருந்திருக்கும்? நோன்றது தாண்டி எனக்கு இவங்க கேமுக்காக என்ன அங்கே வந்து ஃபுல்லாகவே கண்டென்ட்டுக்காக போயிட்டு இருக்குங்க. இங்கே ஃபுல்லாகவே நான் கண்டென்ட்டுக்காக பண்ணுமா இல்லை நீ ஜென்யூனாகவே என்கிட்ட பேசிட்டேன்றது ஹவு டு ஐ நோ தட்? ஹவு டு ஐ ட்ரஸ்ட் யூ ஆன் திஸ்? நீ என்னை யூஸ் பண்ணிக்கிறன்றது எப்படி நான் வந்து தெரிஞ்சுக்கிறது? நீ என்னை யூஸ் பண்ணிக்கிறியா இல்லையன்றது நான் எப்படி தெரிஞ்சுக்கிறது? அண்ட் உள்ள லவ் கண்டென்ட் கொடுக்கறதுக்காக வந்தீங்களா? ஓகே. வெளியே எல்லாமே சொல்றாங்க உங்க மாயா கூட இருக்கிறதால தான் அப்படி பண்றாங்க. அது உண்மையா இல்லை உங்களோட நேச்சுரலான ஃபேஸே அதுதானே? ஐ டோன்ட் நோ. ஏன்னா நான் அவங்க 2 பேர் காசிப் செக்ஷன்ஸ்ல நான் வந்து இல்லை. இருந்திருக்கலாம், ஒரு இன்ட்ரெஸ்டிங்கா இருந்திருக்கும்ல அது உங்களுக்கு. ஐ டோன்ட் நோ. You don't want to. I don't know. So இப்போ உள்ள இருந்த வரைக்கும் இப்போ புதுசா ஒரு 5 கண்டஸ்டன்ட்ஸ் போயிருக்காங்க. உங்களுடைய கணிப்பு எப்படி இருக்கு? யார் வந்து லைக் அந்த லாஸ்ட் 3ல இவங்க என்னதான் பண்ணாலும் சில லாஸ்ட் 3 வரைக்கும் உங்களால கணிக்க முடியுதா?
ஜோவிகா ஜோவிகா ஐ விஷ் ஜோவிகா வின் பண்ணா I'll be happy. பட் தென் இப்போ ரீசெண்டாக ஜோவிகாவுமே அவங்க கூட சேர்ந்து புள்ளி பண்ண ஸ்டார்ட் பண்ணிட்டு இருக்காங்க. இப்போ யாரை புள்ளி பண்றா? நீங்க வெளியே வந்துட்டீங்க, இப்போ மத்தவங்க யாரை பண்றா? இப்போ அடுத்த வைல்ட் கார்டு கண்டஸ்டன்ட்ஸ் வைல்ட் கார்டு நீங்க பாக்குறேன் நான் பாக்குறேன் வைல்ட் கார்டு கண்டஸ்டன்ட்ஸ் பண்ணிட்டு இருக்காங்க. ஸோ இப்போ வெளியே வந்துட்டீங்க, இந்த வாரம் நீங்க யாருக்காச்சும் ஓட்டு போட்டு அவங்கள சேவ் பண்ணனா யாரை சேவ் பண்ணுவீங்க? யாரையும் பண்ண மாட்டேன், எல்லாம் வெளியே வாங்க முதல்லன்றீங்களா? விஜய் அர்ச்சனா. விஜய் அர்ச்சனா. ஸோ ஷீஸ் பின் டார்கெட். அடுத்த வினுஷா பிளேஸ்ல அவங்க தான் இருக்காங்களா? அடுத்த வினுஷா பிளேஸ்லன்னு இல்லை, அவங்களுக்கு எனக்கு நடந்த விஷயங்கள் அவங்களுக்குமே நடக்க ஆரம்பிச்சு வந்த உடனேவே பண்ணது இட் இஸ் அன்ஃபேர்ன்ற மாதிரி எனக்கு தோணுது. ஓகேவா? மக்கள் சார்பா நீங்க கேளுங்க. மக்கள் சார்பா அதான் இந்த மாதிரி புள்ளி பண்ணிட்டு பேசிட்டு அதே ஒரு கேம் ஸ்ட்ராட்டஜியா வச்சுட்டு போயிட்டு இருக்கீங்க இல்லையா, அது எந்த அளவுக்கு உங்களை காப்பாற்ற போகுது இந்த கேம்லன்னு எனக்கு தெரியல. இப்போ நான் அவங்க பண்றதெல்லாம் திருப்பி நான் பண்ணேன்னா அவங்களுக்கும் எனக்கு வித்தியாசம் என்ன இருக்கு? ஓகே, என்னால நான் பண்ண முடியாதுன்னு இல்லை, ஒரு ஆக்டா நான் அதை பண்ணலாம். பட் தென் அது என்னோட கேரக்டர் என்ன ஆகுறது? அவங்க பண்றாங்கன்றதுக்காக திருப்பி நான் பண்ணா தட் இஸ் நாட் மை கேரக்டர், தட் இஸ் நாட் வினுஷா. நான் வினுஷா யாருன்னு காட்டுறதுக்கு தான் நான் உள்ள போனேன். ஐ டோன்ட் வாண்ட் எனி மாஸ்க். ஓகே. ஏன்னா இப்போ அவங்க பண்றது வந்து ஒரு மாதிரி கேம் ஸ்ட்ராட்டஜியை தானே பார்க்க முடியும். நம்ம எல்லாத்தையும் ஏன் புள்ளி அந்த ஒரு இதுக்குள்ளேயே எடுத்துட்டு வரணும்? அதுதான் நான் சொல்றேன், கேம் ஸ்ட்ராட்டஜினா அது மட்டுமே ஒரு, இப்போ மற்ற சீசன்ஸ்லாம் நீங்க பார்த்துருந்தீங்கன்னா இது ஒரு பார்ட்டா தான் இருந்திருக்கும், இதுவே கேமா இருக்காது. இவங்க இந்த சீசன்ல இதுவே ஒரு கேமா தான் இவங்க ப்ளே பண்ணிட்டு இருக்காங்க. இவங்க இதுதான் கேமாவே நினைச்சு ப்ளே பண்ணிட்டு இருக்காங்க. மாயாமே இன்னைக்கு நீ சம்பளம் வாங்குறல, கண்டென்ட் கொடு, இன்னைக்கு யாரை தூக்கலாம், இன்னைக்கு யாரை டார்கெட் பண்ணலாம், இப்படிதான் அவங்களோட டேவே ஸ்டார்ட் ஆகுது. காலேஜ் டான்ஸ்லாம் உட்கார்ந்து லிஸ்ட் எடுப்பாங்க போல. இப்படிதான் அவங்க டேவே இன்னைக்கு காலியா இவங்க காலி அது மாதிரியா? இப்படிதான் அவங்க டேவே ஸ்டார்ட் ஆகுது. தட் இஸ் நாட் பாசிட்டிவ். I didn't get any positive vibe. ரைட். சரி, ஓகே. But then அது வெளில அந்த மாதிரி தெரியல. நான் இண்டிவிஜுவலா விளையாடுன மாதிரியே தெரியலன்ற மாதிரி. ஆமா, அப்படிதான் இருந்துச்சு நிறைய பேருக்கு. அது மக்களோட பெர்ஸ்பெக்டிவ். அது நான் அவங்களையும் தப்பு சொல்லலை. ஏன்னா அவங்க தான் யார் உள்ள இருக்கணும், யார் உள்ள இருக்கக்கூடாது, யார் போரிங் இல்லை, அவங்களுக்கு இது சுவாரஸ்யமா இருந்தால் அவங்க அந்த கண்டஸ்டன்ஸ்லாம் உள்ள வச்சிருக்காங்க. சுவாரஸ்யமா இல்லைன்றவங்கள வெளில அனுப்புறாங்க. அது ஐ ரெஸ்பெக்ட். ஓகே. ஸோ நீங்க எப்படி பாக்குறீங்க இந்த டீமா ஃபார்ம் பண்றது உள்ள? உங்களுக்கு அது எப்படி இருந்துச்சு? தனித்தனியாக எல்லாமே டீமா 2 பேரா இருக்காங்க, 3 பேரா இருக்காங்க, அவங்களுக்குள்ள சப்போர்ட் பண்ணிக்கிறாங்க. டீம் இருக்கா இல்லையா நீங்க சொல்லுங்க? இருக்கு. அதாவது எதுவுமே சொல்ல முடியாது. நீங்க கமல் சார்கிட்டயோ அது முன்னாடி சில பேர் சொன்னாங்க, அட்ரஸ் பண்ணாங்க, மாயா பூர்ணிமாலாம் ஒன்னா ஆடுறாங்க, அவரும் சொல்லிட்ட பிறகும் அது தொடர்ந்து அதே தான் நடந்துட்டு இருக்கு. அப்ப நீங்க உங்களுக்கு பெருசா அதை பிடிக்கல, கேட்க வேண்டிய இடத்துல எனக்கு பிடிக்கலன்றதை தாண்டி அதுதாங்க அது அவங்களோட கேம். அது மக்கள் தான் டிசைட் பண்ணணும். நான் யார் அங்க இல்ல, மக்கள் எண்ட் ஆஃப் தி டே வெளியில டிசைட் பண்ணுவாங்க. நீங்க உள்ள ஒரு விஷயம் நான் கேக்குற இடத்துல நான் போய் நீங்க ஏன் ஒண்ணா உட்கார்ந்து பேசிட்டே இருக்கீங்க நான் எப்படி கேட்க? அப்படி கேட்க வேண்டாம். நீங்க ஒரு டிசிஷன் எடுக்கும்போது தனியா நீ டிசிஷன் எடு, நீங்க ஏன் சேர்ந்து டிசிஷன் எடுக்கிறீங்க? அது எனக்கு தெரியாதுல. அவங்க ஒண்ணா உட்கார்ந்து என்ன பேசுறாங்க என்ன பேசலன்றது எனக்கு தெரியாதுல்ல. நான் அவங்க 2 பேரும் போய் ஓரமா ஒரு குசுன்னு ஒரு விஷயம் பேசும்போது நம்ம அங்க போயிட்டு அதை கேட்கும். நான் அந்த மாதிரி நிறைய விஷயங்கள் நிறைய இடத்துல நான் போய் நின்று இருக்கேன். நான் இடத்துல நின்னும் போது நான் வரும்போது அந்த கான்வர்சேஷன் ஸ்டாப் ஆகி அவங்க வேற கான்வர்சேஷன் பேச ஆரம்பிச்சிருக்காங்க. Ariza shirts and trousers. Supreme Mobiles in Deepavali super sales. Smartphone வாங்கினா ஸ்மார்ட் வாட்ச் ஃப்ரீ. பில்ரோத் ஹாஸ்பிட்டல் 4500 லியோ பட டிக்கெட்களை வழங்கியது.